நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் வார பலன்களை சொல்ல இருக்கிறோம். அதாவது 8/2/2021 முதல் 14/2/2021 வரை. இப்போது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரக நிலைகளை நாம் இப்பொழுது காண்போம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, சூரியன் தனுசுவில் சந்திரன் இருக்கிறார். சூரியன், புதன், சுக்கிரன், குரு, சனி மகரத்தில் இருக்கிறார்கள். கிரக மாறுதல்கள் என்பது 13/2/2021 கும்பத்திற்கு சென்று பலனை தர இருக்கிறார் சூரிய பகவான். சந்திர பகவான் இந்த வார இறுதியில் மீனம் வரை சென்று பலனை தர இருக்கிறார். இது கிரக மாறுதல்கள். நம்ம குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு வாரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு எபிசோட்லேயும் சொல்லிட்டு வரோம், இன்சிஸ்ட் பண்ணிட்டு வரோம். அதாவது நம்ம அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணுங்க. தினமும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு குலதெய்வத்தை நீங்கள் வணங்கினீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த வார கிரக நிலைகளை 12 ராசிக்கும் என்ன பலாபலன்கள் வழங்க இருக்கிறது என்பதை நாம் விரிவாக பார்ப்போம். இப்பொழுது நாம் தனுசு ராசியை பார்க்க இருக்கிறோம். காலபுருஷ தத்துவப்படி இது 9வது ராசி. மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அது இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. இருந்த போதிலும் உங்களுக்கு குருவோடு இணைஞ்சிருக்கிறார். அப்போ பார்க்கும்பொழுது இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு தீட்சண்யம் இருக்காது. அசுப பலன்கள் சனியால் எதுவும் வராது என்று சொல்லலாம். ஏன்னா குரு சேர்ந்திருக்கார். அதுவும் 2ஆம் இடத்துல குரு இருக்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. அவர் நீச்சமாக இருக்க வேண்டியவர் அங்கே சனியோடு சேர்ந்திருக்கிறதால நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கிறார். அதனால் சனியால் குருவுக்கு நல்ல ஒரு பலன் கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் குருவால் சனிக்கு சுப பலன் தரக்கூடிய ஒரு நிலையை அவர் பெற்றிருக்கிறார். அப்போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பணவரவு ரெட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு நம்ம பல பதிவுகளில் சொல்லிகிட்ருக்கோம். இந்த வார கிரக நிலைகளை நாம் எப்பொழுது பார்க்கும் பொழுது 2ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்ப மேன்மை, பணவரவு ரொம்ப சிறப்பான ஒரு நிலை. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த வட்டிக்கு விடும் அன்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த நகை நட்டு வாங்கி இல்லை இது மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட்ஸை வச்சு பணம் கொடுக்குறவங்க, இது மாதிரி செய்யும் அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது அமையும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டம். சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து மிக மிக உயரும். அதுவும் சம்பளம் இல்லாமல் நீங்கள் வேலை பார்க்குறது, ஒரு சில நிறுவனத்தில் நீங்கள் தலைமை பொறுப்பு, அதாவது கௌரவ பொறுப்பில் இருப்பீங்க. இது மாதிரி இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது. படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு சந்தோஷம் மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு வாரம். 4ஆம் வீட்டை சனி பார்ப்பது சரியல்ல. வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாயாருடைய உடல்நிலையை பார்த்துக்குங்க. மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். படிக்கும் மாணவர்கள் கொஞ்சம் சிரத்தையோடு படித்தா தான் தேர்ச்சி பெற முடியும். உங்கள் சுகஸ்தானமும் கெடுகிறது. நீங்கள் வீட்டுக்கு பராமரிப்பு,
அதாவது மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எலக்ட்ரிக்கல் ஒயர் மாற்றுறது, ப்ளம்பிங் ஒர்க்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது இறங்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்காததை விட கூடுதலாக செலவு கொண்டு போய் விட்டுடும். உங்களுக்கு பிபி சுகர் எகிறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி நிலையில் இருப்பது பிள்ளைகளுடைய மேன்மையை காட்டுகிறது. குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்கெல்லாம் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு நிலை. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் மட்டுமல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மற்ற பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறுவதோடு மட்டுமின்றி ஒரு சிலர் தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க. வீட்டு சுப செலவுக்கு வச்சுக்கிங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் சொல்லியிருக்கும் இல்லையா, பிள்ளைகள் படிப்பு செலவுக்கும் ஆகும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள், நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 7ஆம் இடம் அப்படின்னும்போது உங்களுக்கு கடகம், அதனுடைய அதிபதி நல்ல நிலையில் தான் இருக்கிறார். 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். நண்பர்களால் ஆதாயம், சமூகம், அதாவது நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், உடன் வேலை பார்க்கும் அன்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பணவரவு, பொருள்வரவு, ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடம் அப்படின்னும்போது உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அந்த அதிபதி 9ஆம் வீட்டை பார்க்குறார். வார இறுதியில் பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். சந்தோஷ மிகுதி கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. வெளியூர், வெளிநாடு, வெளிநாட்டு பயணம் நீங்கள் செல்லக்கூடிய காலகட்டம் சிறப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் சந்தோஷ மிகுதி கிடைக்கும் உங்களுக்கு. அவங்களுக்கு 10ஆம் வீட்டை குரு பார்க்கிறது. இந்த 10ஆம் வீட்டை குரு பார்க்குதுன்னு சொன்னால் பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், இலக்கியவாதிகள், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், பேராசிரியர்கள் இவங்கெல்லாம் வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலைவாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு நல்ல திறம்பட வேலை செஞ்சு அவங்களுக்கு ரெகக்னேஷன், மேலிடத்தில் செல்வாக்கு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. குரு பார்க்க கோடி நன்மை. வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம். தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். 11ஆம் வீட்டை சனி பகவான் பார்ப்பது சரியல்ல. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு பதவி பாராட்டப்படுவார்கள். எடுக்கும் காரியங்களில் சுணக்கம் ஏற்படும். கொஞ்சம் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக சென்று வாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். 12ஆம் வீட்டில் கேது இருப்பது மாபெரும் சிறப்பு. ஆன்மீக சிந்தனை மேலோங்கி ஒரு சிலர் திருக்கோயில்களுக்கு சென்று திருப்பணிகள் செய்வீர்கள். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரமாக அமையும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வழிபட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போகும். பெருமாளை சேவியுங்கள். சக்கரத்தாழ்வாரை வணங்குங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.